வென் டயகிராமுக்கு ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னா, ஏக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்மேட், பிங்கிற ஒரு சர்க்கிள் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். அது யூனிவர்சல் செட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு யூனிவர்சல் செட் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சல் செட் ஸ்கொயர் பாக்ஸில் கொடுத்துருவாங்க. இப்போ ஏங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு சர்க்கிள் நாட் பார் ஸ்கொயர் ஒரு சர்க்கிள் கொடுத்துருவாங்க. பிங்கிறது ஒரு சர்க்கிள் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ என்னன்னா கொஸ்டின் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் சேடன் பண்ணால் போதும். சப்போஸ் கொஸ்டின் 2-3 கொஸ்டின் நானே உணவு கொடுக்குறேன். ஏ யூனியன் பி கேட்குறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க. மூணாவது கொஸ்டின் ஏ டேஷ் கேட்குறாங்க, பி டேஷ் டேஷ்னா காம்ப்ளிமெண்ட் சொல்லிக்கிறேன். ஆமாங்க சார். அடுத்தது ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. அடுத்தது பி மைனஸ் ஏ கேட்குறாங்க. இவ்வளோ கொஸ்டின் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பாக்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் செட் வந்து ஏவும் செகண்ட் சர்க்கிள் வந்து பிஏவும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி வென் டயக்ராம் போடணும். ஒரே இதில் போடக்கூடாது. ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னாலும் தனித்தனியாக போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ யூனியன் பி அப்படின்னா எது ஷேடன் பண்ணுவீங்க அப்படின்னா ஏலையும் பியிலும் எல்லா எலிமெண்ட்டுமே இருக்கும். கரெக்டுங்களா? ஏல இருக்கிற எலிமெண்ட் பியில் இருக்கிற எலிமெண்ட் கம்பைனாயின் வர்றதா வந்து ஏ யூனியன் பி. கரெக்டா? எஸ் எஸ் சார். அப்படின்னா வந்து இந்த ஃபுல் சர்க்கிளும் ஷேடன் ஆயிருக்கும் ஏ யூனியன் பி தான். ஃபுல் சர்க்கிளுமே 2 சர்க்கிள் இருந்தது. நாட் ஃபார் 1 சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் ஏ சர்க்கிள் அண்ட் பி சர்க்கிள் போத் இஸ் அவைலபிள். கரெக்டாமா? ஆமாங்க சார். இது ஏ யூனியன் பிக்கு. இதே மாதிரி 1 by 1 போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முடிஞ்சுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம் முடிஞ்சது. அப்போ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது. இதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கு போட வேண்டாம். போட முடியுமா இல்லை நானே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? இல்லை சார், நான் போடுறேன் சார். போட்டு அனுப்பிட பண்ண செக் பண்ணிக்கிறேன். நானும் இங்கே ட்ரா பண்ணிடுறேன், நீங்களும் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் அதே மாதிரி போடுங்க. தனித்தனி ஒரு 6 கொஸ்டினா 6 வென் டயக்ராம் தனித்தனியாக வரும். ஓகே சார். சார் ஃபோர்த் ஒன் என்ன சார்? ஃபோர்த் ஒன் காம்ப்ளிமெண்ட். நோட் பண்ணி எடுக்கணும், நான் வேணா இருக்கிறேன். ஃபோர்த் ஒன் வந்து பி காம்ப்ளிமெண்ட். அது ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் பி. ஓகே சார்.
ஓகே சார் முடிச்சிட்டேன் சார் அனுப்புகிறேன். அனுப்புறாங்கன்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பர்மா, அழகாக போட்டுக்கிறீங்க. ஏ டேஸ் கரெக்டு, பி டேஸ் கரெக்டு, சூப்பர். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் பேப்பர் ஏ மைனஸ் பி. ஓகே, மாற்றி இது பண்ணிக்கிறீங்க. பியில் இருக்கிறது ஏ இருக்கும். சூப்பர்மா, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். வெரி குட்மா. ஓகே ஓகே ஓகே. நம்ம புக் கொஷின் போட்டுட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா புக் கொஷின், உங்களோட புக் கொஷின் இன்னும் பார்க்கல. அதை பார்த்துடலாம். கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இன்னும் அடிஷ்னல் கான்செப்ட் வந்தாங்க. எக்ஸசைஸ் 7A சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னமா வரும்? 3 சார். இல்ல சப்செட் 8 சார். மறுபடியும் கிடைக்கிறது 2 cube 8 கரெக்டா? ஆமாங்க சார். அப்போ 2 power n, அப்போ 2 cube that is equal to 8. இதுக்கு ஃபார்முலா, இப்போ நீ எழுதின ஃபார்முலா என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்முலா 2 to the power n. null set represents first one, second one, third one, fourth one. Null set, empty set. C sir. C correct answer. கண்ணே அப்புறம் கழுவுனே. அடுத்தது ஒரு நிமிஷம் சார். A intersection B. A சார். ஓகே, எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டா அதனால ஏங்கறியா? காமன் எலிமெண்ட் இல்லை கரெக்டா? ஆமாங்க சார். அடுத்து ரகுனு சார் B நினைக்கிறேன் சார். இந்த ஃபிஃப்த்துக்கா? ஃபிஃப்த் ஒன் சார். இன்டெக்ரல் வேல்யூஸ்னா இன்டிஜர் வேல்யூஸ்மா. இன்டெக்ரல் வேல்யூஸ் அப்போ லைஸ் பிட்வீன் என்ன? 0லேருந்து 5, 1, 2, 3, 4 கரெக்டா? லைஸ் பிட்வீன். ஆமாங்க சார். அப்போ 0லேருந்து பி சொன்னியா? ஆமாங்க சார். B. எனக்கு டீன் காது கேட்டு, சாரி. கரெக்ட். ஓகே, த செட் 0 to இது வந்து என்னது? செட் ரோஸ்டர் ஃபார்ம்ல இருந்து பில்டர் ஃபார்ம் கேட்குறாங்க கரெக்டா? இந்த மாதிரி இருந்தால் ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. சொல்கிறாங்க எது எழுதலாம் சார்? C சார். ஓகே, கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 to 10க்கு வந்து PQ வந்து இதை யூஸ் பண்ண சொல்லிக்கிறானா? Pங்கிறது இந்த வேல்யூ, Qங்கிறது இந்த வேல்யூ. அண்ட் யூனிவர்சல் செட் கொடுத்துட்டான். கேட்குறான், கொஸ்டின் கேட்குறான். P இன்டர்செக்ஷன் Q. P வேல்யூ இது, Q வேல்யூ இது. இன்டர்செக்ஷன் என்ன வரும்? ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். நம்பர் ஆஃப் கேட்டுக்கிறானா? ஓகே நம்பர். ஆமா, நம்பர் ஆஃப் கேட்குறான். 1 சார். 1 இருக்குது இல்லையே? 2 சாரி 2. பார்த்துக்கலாம். 1 இருக்குது, 3 இருக்குது. அவ்வளோதான் சார். அப்போ 2. யூனியன் இது கார்டினல் நம்பர் தான் கேட்குறோம். நம்பர் ஆஃப் கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப், அதான் நம்பர் ஆஃப் தான். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் கார்டினல் நம்பர். 1, 2, 3, 4, 5. 1, 3 ரிப்பீட்டடு, அதனால் ஆல்ரெடி கவுண்ட் ஆயிடுச்சு. 2, 4, 5, 5, 3, 8. ஓகே,
இது காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட் டேஷ் போட்டுக்கிறாங்க, ஆக்சுவலாக பி காம்ப்ளிமெண்ட். ஓகே சார். 3 சார். ஏம்மா பி காம்ப்ளிமெண்டோட மீனிங் என்ன சொன்னேன்? யூனிவர்சல் செட் மைனஸ் பி, அதான் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ என்ன ஆப்னா என் ஆப், இதனோட வேல்யூஸ் என்னன்னு கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ என் ஆஃப் யூ வந்து 15, இது வந்து 5. அப்போ டோட்டலாக எத்தனை வேல்யூ இருக்கும்? 10 இருக்கும். ஓ அப்படி. ஓகே சார். புரிஞ்சுதாக்கண்ணே? அதே மாதிரி கியூ போட்டுருவோம், என் ஆஃப் கியூ டேஸ். எஸ் சார். ஒரே நிமிஷம் சார். டென் தான் சார் இது. அதுவும் 10 தான். அதுக்கு 5 எலிமெண்ட் இருக்குது. கியூக்கு 5 எலிமெண்ட். ஆமாம், 1 2 3 5. ஓகே எடுக்கண்ணே, 10 தான் வரும். இது என்ன சொல்லிக்கணும்? த செட் ஆஃப் ஆல் கியூப்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். ஃபைனைட் செட்டா, இன்ஃபைனைட் செட்டா, நல் செட்டா? என்ன செட்டு? ஃபைனைட்டா, இன்ஃபைனைட்டா? என்ன இன்ஃபைனைட் செட் சார். இன்ஃபைனைட் செட். கரெக்டாமா? ஆமாங்க சார். போயிட்டே இருக்கும். ஓகே டக்குன்னு அப் டு 11 வரைக்கும் முடிச்சுக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். சொல்கிறேன். இன்ஃபைனைட் செட் சார். ஆமாம், இன்ஃபைனைட் செட். ஒரு நிமிஷம். இல்லடா, எக்ஸ் வந்து 0 போட்டு என்ன கிடைக்கும்? 1. எக்ஸ் வந்து 1 போட்டு என்ன கிடைக்கும்? 1. ஏஹா, தப்பா சொல்றேன். அது அந்த காம்பினேஷன் ஃபுல்லாக காம்பினேஷன் பண்ணி சொல்லு. ஓ அது ஃபுல்லாக போடல, நீங்கள் அது ஒன்றுக்கு மட்டும் போடுக்கிறேன். நான் ஃபுல்லாக கேட்குறேன். 0 சார். அப்போ என்ன கிடைக்குது? 1 வருமா 0 வருமா? அது கூட எக்ஸாக்டாக சொன்னா முடிஞ்சிச்சு. 0 மட்டும் தான் சார் வரும். ஆஹா, கரெக்டாக சொன்னீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இப்போ இன்டிஜர் வேல்யூஸ்ட்டாங்களே, இப்போ நம்ம கையில் 1 இருக்குது கரெக்டாக. அடுத்து மைனஸ் போட்டு -1 போடுவீங்க. ஹோல் பவர் 0. ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 0 போட்டுங்க. அப்போ என்னாச்சு? 1 - 1 0ன்னு ஆயிடும். கரெக்டுங்களா? ஓகே, சரி. அடுத்தது என்ன கிடைக்குன்னா, எக்ஸுக்கு வந்து 1 போட சொன்னேன். அப்போ 1 - -1 பவர் 1. கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 1 + 1 that is equal to 2. கரெக்டாமா? ஆமாங்க சார். x equal to 2 போடுங்க. திரும்ப இதே ரிப்பீட்டட் ஆகும். அப்போ 1 - -1 ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? +1 ஆயிடும். அப்போ என்னாச்சு? 1 - 1 எகைன் என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ என்ன எலிமெண்ட் வருது? 0, 2ங்கிற எலிமெண்ட் ரிப்பீட்டடாக வந்துட்டு. ஓகே சார். சரி, எடுங்க. அடுத்தது integers தானே சார்? even number, set of all positive even number, set of all positive odd number, then even odd போட்டீங்கன்னா நேச்சுரல் நம்பர். 0ங்கிற எலிமெண்ட் இல்லை. இல்லை இல்லை, நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பாசிட்டிவ் ஈவன் நம்பர். ஓகே சார். பாசிட்டிவ். ஓகே. அப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ பார்த்தா நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா 0ங்கிறது இருக்காது. அதனால ஓகேங்களா?
ஓகே சார். 15 போடணும். இந்த சிம்பிள் இல்ல அவன் மாத்தி கொடுத்துக்கிறான், சிம்பிள் மாத்தி கொடுத்துக்கிறான், மாத்தி போட்டுறாத. நம்ம எப்பயுமே ஆறுங்கிறது என்ன போடுவோம், ரியல் நம்பரும் போடுவோம். பட் அவன் ரேஷனல் நம்பரும் சொல்லிக்கிறான். கரெக்டா? ஆமாங்க சார். ஈங்கிறது என்ன சொல்லிக்கிறான், ஈவன் நம்பர் நோட் பண்ணுவோம், பட் அவன் ரியல் நம்பர்ன்ட்டான். அப்ப எது யூனிவர்சல் செட்னா, எப்பயுமே ரியல் நம்பர் தான் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் நம்பர் செட்டோட நோட்டேஷன் இங்க ஈன்ட்டான். அப்ப சப்செட்டோட நோட்டேஷன் என்ன, ஆறு ரேஷனல் நம்பர். அப்ப என்ன வரும், ஆர் இஸ் சப்செட் ஆஃப் E. ஓகே சார். அப்ப இது வருமா இது வருமா அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு செகண்ட் பி தான் பாசிபிளா இருக்கும். ஏன்னா இது ரியல் நம்பர். அப்ப அதுதான் நம்மளுக்கு பாசிபிளா இருக்கும். சரியாம்மா? சார் ஒரே நிமிஷம் சார். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ஏக்கும் இந்த ஏ ஆப்ஷனுக்கும் பி ஆப்ஷனுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல சார், அது சப்செட் ரகன். இது இருக்குதுல, இது சப்செட். ஓகே சார். ஆனா ஏக்கு மட்டும் ஒரு லைன் கீழ இருக்கு. அதான் சொல்றேன். அது வந்து ஆக்சுவலா இப்படி வந்து இது வந்து ப்ராப்பர் சப்செட்டுமாங்க. இது மட்டும் போட்டா ப்ராப்பர் சப்செட்டுமாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சப்செட்மாங்க. ரெண்டு கூட வித்தியாசம் சொல்லிடுறேன். ரெண்டு கூட வித்தியாசம் என்னன்னா, ஒரே நம்பர் வச்சு சொல்லிடுறேன். அந்த நம்பர் என்ன, 2 less than or equal to 2 கரெக்டா தப்பா? 2 less than or equal to 2 கரெக்டா தப்பா? கரெக்ட். கிளாஸ் எடுக்கணும், மறுபடியும் பண்ணிக்கலாம்ல. 2 less than or equal to 2ங்கிறது கரெக்ட். கரெக்டா? ஆமாங்க சார். சரி. அதே 2 less than 3 இஸ் கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். அப்ப நல்லா அதிகமாக புரிஞ்சுக்குங்க. இது ஈக்குவலா இருக்கலாம், இல்லை இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஒரு 2ங்கிற நம்பருக்கு less than or equal to 2 போடலாம், less than or equal to 3 போடலாம், less than or equal to 4 போடலாம். கரெக்டுங்களா? 2 வந்து 2க்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்லை 2 வந்து 3க்கு அதிகமாக இருக்கலாம், இல்லை அது என்ன நம்பர் தெரியலன்னா ஈக்குவலா கூட இருக்கலாம். சரிங்களா? அதனோட மீனிங் தான். இப்போ இ சப்செட் ஆஃப் 6 அப்படின்னு வந்துச்சுன்னா இயும் 6 மேபி ஈக்குவலா இருக்கலாம். எனக்கு கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டான். என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டான், ஈங்கிறது ரியல் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப ஈ தான் நம்மளுக்கு சூப்பர் செட். கண்டிப்பா ஆறுங்கிறது என்ன சொல்லிட்டான், ரேஷனல் நம்பர்ட்டான். அப்ப கண்டிப்பா உள்ளதா இருக்கும் தவிர அதை விட ஈக்குவலா இருக்க சான்ஸே கிடையாது. ஈக்குவலா இருக்க சான்ஸ் கிடையாது. இந்த கேஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா ரியல் நம்பர்ல என்னென்ன இருக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ரியல் நம்பர்ல என்னென்ன இருக்கும், ரியல் நம்பர்ல பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் இருக்கும் அண்டு இரேஷனல் நம்பர் இருக்கும். அப்ப அவன் சொல்றது ரேஷனல் நம்பர் மட்டும் தான் சொல்லிக்கிறான். அப்ப இரேஷனல் நம்பர் பத்தி பேசிட்டே இல்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பா ப்ராப்பர் சப்செட்டா தான் இருக்கும் தவிர ஈக்குவலா இருக்க சான்ஸ் கிடையாது. ஈக்குவலா இருக்க சான்ஸ் கிடையாது. இதுதான் பாசிபிளா இருக்கும். கிளியராமா? எஸ் சார். சரி, அடுத்தது ரவி. சூப்பர், அருமையான கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னு பாக்குறேன். கிறிஸ்டினுக்கு ஏ தானே சார்? என்னம்மா? ஏ. ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர்மா, வெரி குட். ஏன்னா இது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், இது பாசிட்டிவ் இண்டிஜினா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, இது என்ன ஆச்சுன்னு பாருங்க. Isosceles triangle and equilateral triangle. ஆமாங்க சார். எது சூப்பர் செட்டா இருக்கு, எது வந்து நான் சூப்பர் செட்டா? அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு கண்டிப்பா 3 சைடு ஈக்குவலா இருந்தது ஆகணும். கண்டிப்பா. ஐசோலேஸ் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன் எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆமாங்க சார். அப்ப மீனிங் என்ன, எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா 3 சைடு கூட ஈக்குவலா இருக்கலாம். 3 சைடு கூட ஈக்குவலா இருக்கலாம். அப்ப எது சூப்பர் செட்? நான் சொன்னா புரியுதா? இது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள், 3 சைடு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இது வந்து ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். டெஃபினிஷன் வந்து கம்பல்சரி 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்லிக்கிறான். மூணாவது சைடு பத்தி அவன் சொல்லல. மூணாவது சைடு பத்தி சொல்லலைன்னா
மேபி ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ ஈக்குவலாகவும் இருந்தாலும் ஐசோலேஸ் தான், நாட் ஈக்குவலாக இருந்தாலும் ஐசோலேஸ் தான். அப்போ ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் வந்து பெருசு, அதுக்குள்ள ஈக்குவலேட்டர். சூப்பர்மா. அப்போ இ இங்கே வந்து ஐ இருக்கும், கரெக்டுங்களா? சார். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள்ங்கிறது ஒரு சின்ன செட்டு தான், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். செகண்டா? செகண்ட் தான்டா? ஆமாங்க சார். அடுத்து என்ன வருது சொல்றேன்னா, ஆர் வந்து ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்ட்டான், ஐசோலேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ட்டான். R is a subset of I, sir. இது நார்மல் கேஸ் தான். ஏன்னா அதுல ஒரு சப் கேஸ் தான் வந்து நம்மளுக்கு வருது. R is a subset of, ஏன்னா ரைட் ஆங்கிள் ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி, ஐசோலேஷன் ட்ரையாங்கிள் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் வந்து நம்மளுக்கு இது. சரிங்களா? ஆமாம். சரி. இன்ஃபைனைட் சார். ஆமாம், அது இன்ஃபினிட் செட் தான். ஏன்னா என்னங்கிறது என்ன, பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர்னாவே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ண இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் வேணால் வரணும். சரிங்களா? சரிங்க. இந்த பீங்கிற செட் என்ன ஒர்க்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பீங்கிற செட்டு 1, 4, 9, 25, 49. கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன கேட்குறேன், நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கேட்குறோம். ஈக்குவலாக இருக்குமா, கிரேட்டர் தான் இருக்குமா? இது என்ன சம்மந்தம் இல்லை, இந்த பி கொடுத்துக்கிறோம். இதுக்கு இது மாற்றி போட்டுறாதீங்க. இந்த கேஸா இந்த கேஸா எது இருக்கும்? நம்பர் தான் கேட்குறோம், நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதில் எத்தனை வேல்யூ இருக்கும்? ஈக்குவல் டு சி தான் கரெக்டு. அவன் பார்த்து நம்மளுக்கு சொதப்புக்கு இந்த பி கொடுத்துக்கிறான். சரி, பார்த்துக்கோங்க. சொல்றதுக்கு நடந்தது நான் ஆல்ரெடி நேற்று ஃபார்முலா கொடுத்தேன். அந்த ஃபார்முலாவோட ஐடியா ஏ யூனியன் பி என்ன ஆகும்னு சொல்லுங்க. ஆமாம்மா, ரெண்டு இது ஐடென்டிபோட்டன்ட் இல்லை, ஏ தான் கரெக்ட். ஏ இன்டர்செக்ஷன் ஏ 0. ஐ மீன் நல் இது நோ. யோசி நான் வென் டயக்ராம் கத்து கொடுத்துட்டேன். ஏ யூனியன் பி என்ன? ஏ யூனியன் பி ஏ தான் வரும். ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ரெண்டுக்கு காமன் வரும். அப்படி அவனதான் வென் டயக்ராம், அது ஈஸியான ஐடியா. அது யோசி, அப்படி யோசி. இதுக்கு என்ன ஃபார்முலா? வென் டயக்ராம் போட்டு கண்டுபிடிங்க. வென் டயக்ராம் இது மெர்ஜ் பண்ணி பாரு. A and B dash sir. A union B dash. A union B dash போட்டு இந்தக்கு எது மேட்ச் ஆகும்னு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு எது மேட்ச் ஆகும்னு செக் பண்ணி பாருங்க. சும்மா ரப்ப போடுங்க, கடக்கடன்னு போட்டுடலாம். போட்டேன் சார், ஆனா எப்படி மேட்ச் பண்றதுன்னு தெரியல. ஏ டேஷ் கண்டுபிடி, பி டேஷ் கண்டுபிடி. அப்போ ரெண்டுக்கு காமன் இன்டர்செக்ஷன் என்ன வரும் பாருங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் டிமார்க்ல, அது ஓகே, நான் சொல்லிடுறேன் ஃபார்முலா. இது ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோ. ஏபி யூனியன் பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதே ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுக்கு பேர் டிமார்க்கன் லா. டிமார்க்கன் லாவோட டெஃபினிஷன் ஆக்சுவலாக ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா நான் வச்சுன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படி கஷ்டமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குதுன்னா வென் டயக்ராம் போட்டுக்கலாம். ஏன் வென் டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்க முடியல? இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறீங்க. ஏ யூனியன் பி இது ஃபுல்லாக வரும், ஏ காம்ப்ளிமெண்ட் பி இது வெளியே வரும். கரெக்டாக? சரி, இப்போ ஃபர்ஸ்டோட டயக்ராம் என்ன? ஒவ்வொன்றுக்கு வென் டயக்ராம் போட்டு பழகிக்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின், அதை பார்த்துக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். கரெக்டாக? ஏ இன்டர்செக்ஷன் பி இதுக்கு காம்ப்ளிமெண்ட் இங்கே வரும். புரியுதுங்களா? எஸ் சார்.
இது காம்ப்ளிமெண்ட் இங்கே வரும். இது வந்து ஏ யூனியன் பி ஓல்டேஸோட டயக்ராம். இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல்டேஸோட டயக்ராம். சரி, அடுத்தது என்ன? ஏ யூனியன் பி டேஸ். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஏங்கிற டயக்ராம், இது பிங்கிற டயக்ராம். பி டேஸ்ல பி சர்க்கிள் இருக்காது, கரெக்டா? பிங்கிற சர்க்கிள் இருக்காது. யூனியன் கண்டுபிடிச்சா வெளியே வந்துடும், கரெக்டா? பிங்கிற சர்க்கிள் தவிர வெளியே எல்லாமே இருக்கும். பி டேஸ்ங்கிற பி டேஸ் இருக்கக்கூடாது, சரிங்களா? எஸ் சார். சரி, அடுத்த டயக்ராம். ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஏ டேஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும், வெளியே. இது உள்ள ஒரு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஏ டேஸ் போட்டு பழகிக்கோங்க. ஏ டேஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, போட்டுக்கலாம். ஏ டேஸோட டயக்ராம் இது. ஆமாங்க சார். அதே பி டேஸோட டயக்ராம், பி விட்டுட்டு எல்லாம் போட போறீங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ ரெண்டுக்கு காமன் ரீஜன் என்ன இருக்க போகுது? இந்த உள்ள சர்க்கிள். இந்த இது, கரெக்டா? ரெண்டுக்கு காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் தான் வரும். ஏங்கிற சர்க்கிள் இருக்காது, பிங்கிற சர்க்கிள் இருக்காது, வெளியே இருக்கிறதா வரும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த டைம் இருக்காது, இந்த டைம் இருக்காது. காமன் வந்து இந்த வேல்யூ இந்த வேல்யூ இருக்காது. அப்போ வெளியே இருக்கிற வேல்யூ மட்டும் வரும். அப்போ வெளியே இருக்கிற வேல்யூ யாரு? ஏ யூனியன் பி ஓல்டேஸ், கரெக்டாமா? ஓகே சார். அப்போ இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராது. அப்போ சிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட், சரியாம்மா? ஓகே சார். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, அப்போ எனக்கு இதுக்கு வந்து நீ வென் டயக்ராம் போட்டு காட்ட. இதுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூஃப் பண்ணி வென் டயக்ராம் போட்டு காட்டுங்க. இந்த டைம் போட்டு காட்டிட்டு இதுக்கு போடு. அதான் வந்து அடுத்த கொஸ்டின். ரெண்டுமே வென் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஓகே சார். இப்படிதானே சார் வரும்? ஒரு நிமிஷம், நான் அனுப்பியிருக்கேன். நான் பார்க்குறேன்டா. இது வந்து ஏ, இது யாரோட டயக்ராம்டா? ஏ இன்டர்செக்ஷன் பி தி ஹோல் டேஷ். ஆமா, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு மட்டும் விட்டுட்டு போட வேண்டியதானே? நீ ஏ யூனியன் பி வோல்டேஜே போட்டுக்கிற. ஏ இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கு காமனா இருக்கிறத விட்டுட்டு போடுறாங்கன்னு. ஓகே சார். ஓகே சார். புரியுதுல்ல? இப்போ புரியுது சார். கரெக்டா? அது உள்ளுக்குள்ள ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிற, உள்ளுக்குள்ள லைன் வராது ஒன்று பார்த்துக்கோ. அப்போ இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்து போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன், அதுக்கு மட்டும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. டக்குன்னு போகிறோன்னா வென் டயக்ராம் கடற்கரை ட்ரா பண்ணி படிக்கணும் ஒன்று இருக்காது, ஈஸியாக இருக்கும். சரியாம்மா? எஸ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஆமாம், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். சார் 23 முடிஞ்சது, 24 முடிஞ்சது, அப்படி தானே? ஆமாங்க சார். 25 விட சூப்பர் செட்னா என்ன சார்? அவ்வளோதான்டா. இப்போ என்னென்னா, இப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் இ அப்படி இருக்குதுன்னா, ஏங்க வந்து சப்செட் ஆஃப் பிம்பாங்க, ஈக்கு வந்து சூப்பர் செட்டுமா. இ இஸ் சூப்பர் செட் ஆஃப் இ. அப்போ இருக்கிற இ தான் வந்து பெரிய செட்டுமா. அப்போ இ தானே சார் ஆன்சர்? ஆமாம், யூனியன் போட்டு இ தான். இன்டர்செக்ஷன் போட்டா? இன்டர்செக்ஷன் போட்டா ஏ. டயக்ராம் போட்டு பழகு. டயக்ராம் போட்டு முடிஞ்சு போச்சு. ஏன்னு சொல்லிட்டியா? ஆமாங்க சார்.
அவ்வளோதான் டயக்ராம் போட்டு. டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். ம் சொல்கிறேங்க. இ சார். ம் இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது இ, இது ஏ, கரெக்டா? ஆமாங்க சார். அவன் கேட்குறது இன்டர்செக்ஷன் கேட்குறான். அப்போ இங்கே தான் ஏ இருக்கும், இங்கே இ இருக்கும். ஈயோட காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்கும்? வெளியே இருக்குது ஈயோட காம்ப்ளிமெண்ட். ஆமாங்க சார். அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் காமன் இருக்குமா? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா? இது ஈடா? இல்ல சார், எதுவும் இருக்காது. அவ்வளோதான். அது திங்க் பண்ண போது ஈடாஸ் வெளியே இருக்குது. அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் என்னது? காமன் பாயிண்ட்ஸ் இருக்காது. அப்போ எம்டி செட். ஓகே சார். அடுத்தது சி சார். கரெக்ட். அடுத்தது இ சார். பியா? இ இ. கரெக்டா? ஈங்கிறது இல்லை, ஆப்ஷன் கேடு. ஓகே. நான் எங்கட ஈங்கிற ஆப்ஷன் இல்லை பார்த்தேன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 31. ஒரே நிமிஷம் சார். சிக்ஸ் 7 8 9 பி. கரெக்டுமா? ஆக்சுவலாக இங்கே போயிருக்கு கரெக்டு. அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5. அப்போ 6 7 8 9. இந்த நோட்டேஷன் மட்டும் கேட்டோம்னா ஆல்ரெடி நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். இது பேர் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அவன் கொடுத்துட்டான். சப்போஸ் கொடுக்கலனாலும் இது பேர் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸையும் வந்து நீங்கள் வந்து யூனியன் கண்டுபிடிச்சு போகணும். சரியாமா? ஓகே சார். கண்டுபிடிச்சு போடுங்க. ரெண்டு டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சு யூனியன் போட்டு கொடுக்கும். ஒன் டூ ஃபோர் ஃபைவ் செவன் சார். ஒரு நிமிஷம் நானும் செக் பண்ணிக்கிறேன். ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் பி வந்து பி வந்து இங்கே இருக்குது. 3 மட்டும் வராது. கரெக்டா? 1 2 4. அடுத்து பி டிஃபரன்ஸ் ஏ வந்து 3 மட்டும் வருது. 5 7. அப்போ 3 மட்டும் கட் ஆகும். கரெக்டா? 3 மட்டும் கட் ஆகும். அப்போ 3 மட்டும் கட் ஆகும். 1 2 3 4. 1 2 4 5 7. ஆமாம் 3 வராது. சாமதான கணக்கு. வெரி குட். சூப்பராக சொல்லிட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது. அப்போ ஒரு டெஃபினேஷன் கிளியராக இருந்தால் நம்ம மேக்ஸிமம் வந்து கிடக்குன்னு முடிச்சிடலாம். கரெக்டுங்களா? சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். அப்போ நிறைய புக்கு ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது பார்த்தீங்கன்னா மெட்ரிக்லேருந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் 11th ஸ்டாண்டர்ட் இல்லை. சிபிஎஸ்சியில் வந்து இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது. மெட்ரிக்கில் இதில் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்போ நான் 11th ஸ்டாண்டர்டு செட் அண்ட் ஃபங்க்ஷனோட மெட்டீரியல் வந்து நான் இன்னைக்கு முடிச்சுட்டு உனக்கு அனுப்பிடுறேன். சரியா? ஓகே. அதில் இன்னும் அடிஷனல் நிறைய இருக்கும். எம்எல் அகர்வால், ஆர்டி சர்மா, அந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆல்ரெடி லாகுதம் கேட்டுக்கிறேன். லாகுதம் அனுப்பிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் உங்களுக்கு கிடையாது. ஐசிஎஸ்சிலேருந்து இடம் அனுப்பிக்கிறேன். சிபிஎஸ்சி லாகுதமே கிடையாது. நான் மேபி மெட்ரிக்கில் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் இருக்கும். நான் மெட்ரிக்கில் தொலைவிட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரியாம்மா? சரிம்மா. இது கொஞ்சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். எனி ஐடியா? இது எப்படி நீங்கள் எக்ஸாக்டாக எழுதுவீங்க? இது நார்மலாக உங்களுக்கு ஈஸி தான் எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன்.
எழுத முடியுமாடா இல்லை எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை சார், நான் எழுதுறேன் சார். ம். சார் அனுப்பியிருக்கேன் சார். ஓகே, ரெண்டுமே போட்டிங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒன் போட்டேன். சரி, செக் பண்ணிக்கிறேன் டக்குன்னு. இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? எஸ் சார். ஓகே, ஒரு நிமிஷம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டூ 10 8 4 7 2 10 8 4 7 ஏ கரெக்டு. பிங்கிற செட்டு 4 7 இதுங்க. இப்போ 1 2 3 4 5 6 எலிமெண்ட் வருது. பிங்கிற செட்டில் இப்போ 2 4 6. ஓகே, அடுத்தது ஏ யூனியன் பி. தவிர 1,12 தவிர எல்லா எலிமெண்ட் இருக்கும். ஏ யூனியன் பி 1,12 தவிர எல்லாம் எழுதிட்டேன். ஓகே, இன்டர்செக்ஷன் வந்து 4 7 எழுதிட்டேன். டிஃபரன்ஸ் வந்து 2 10 8. 2 10 8. அடுத்தது இது வந்து 9 6 3 11. ஓகே, அடுத்தது ஏ டேஷ். ஏ டேஷ்ங்கிறது சர்க்கிள் இல்லாமல் அதில் 1 2 2 4 6 1 2 12 1 எழுதிட்டியா? ஓகே, ஆக்சுவலாக 6th 7th ஆன்சர். 7th ஆன்சர் 12 ஆயிடுச்சு. ஓகே, யூனிவர்சல் செட் எல்லாமே வந்துடும். ஓகே, கரெக்டாக. ஓகே சார். செகண்ட் போட்டுறேன். ஓகே சார்.
டேட்டா கஷ்டமா இருக்குதா? இல்ல சார். ம். எத்தனாவது போடுறீங்க? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒவ்வொன்லி இல்ல ஒன்று சார். 1, ஓகே 2, சார். 3, 4 ஒவ்வொன்லி 4 இருக்குதா? 4 ஆமாங்க சார். 16 ஓகே. கம்ப்ளீட்டடா? எஸ் சார். ஓகே ஓகே. சரி, டவுட் இல்ல. டவுட் இருந்தா பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அடுத்தது போய்க்கலாம். இல்ல சார். டவுட் இல்லை. சரி, அடுத்தது போயிடலாமா? எஸ் சார். ம். ம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் காம்ப்ளிமெண்ட் ஏ டேஷ். ஏ டேஷ் பி டேஷ் கேட்கறனால கம்பல்சரி யூனிவர்சல் ஸ்டேட் கொடுத்துருப்போம். இந்த காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும் என்ன கொடுத்துருப்போம்னா யூனிவர்சல் ஸ்டேட் கொடுத்துருப்போம். மற்றதுக்கெல்லாம் தேவையான இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? இப்போ ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ, இதுக்கு யூனிவர்சல் ஸ்டேட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி இல்லை. சரிங்களா? ஓகே இதுக்கு சார். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் எங்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்குறானோ அங்கெல்லாம் கம்பல்சரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டேட் கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்கலன்னா கொஸ்டின் வந்து மிஸ்டேக்னு அர்த்தம். சரியாம்மா? ஓகே சார். ஒன்று இப்படி கொடுத்துருப்பான், யூனிவர்சல் செட் கொடுத்துருப்பான், இல்லைன்னா சூப்பர் செட் கொடுத்துருப்பான். அந்த இ கூட கொடுத்துருந்தேன், இ வந்து சூப்பர் செட் ஆஃப் ஏன்னு, அந்த மாதிரி சூப்பர் செட் கொடுத்துருப்பான். சரிங்களா? ஓகே சார். ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான் டக்குன்னு. சரியாடா? ஓகே சார். ஓகேம்மா, கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம்.
ஓகேம்மா, செக் பண்ணிட்டேன். போட்டதெல்லாம் கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். ஓகே சார். A union B the whole dash. எதுமா எதுமா? A union B the whole dash. அது வேணுமா இல்லை? கொஞ்சம் டவுட் இருக்கு சார். ஆ, ஓகே. ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டா? ஆமாங்க சார். என்ன வருது? ஏ யூனியன் பி என்ன வருது? A B C E G F. சி இல்லை இல்லை, சி இல்லை, டி தான் இருக்குது கரெக்டா? Yes. டி என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி A போட்டுருவேன். union B. Okay sir. Okay sir. ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சா அப்புறம் என்ன? ஏ பி டி இ எஃப் ஹெச் கரெக்டாம்மா? ஆமாங்க சார். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது டேஸ். இப்போ ஏ யூனியன் பி டேஸ்ன்னு என்னன்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி. இதுதான் வந்து ஃபார்முலா. காம்ப்ளிமெண்டோட ஃபார்முலா என்னது? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி. அப்போ யூனிவர்சல் செட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இங்கே இருக்கிற செட்டை செக் பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எழுதுனா போதும். கரெக்டுங்களா? ஓகே சார். ஏ இருக்கிறானா அப்போ ஏ வராது, பி இருக்கிறானா பி வராது, டி இருக்கிறானா வராது, இ இருக்கிறானா வராது, CG. எஃப் கட் ஆயிரும். கரெக்டா? எஃப் கட் ஆயிரும். நீ சொன்ன மாதிரி சிஜி கரெக்டா? அப்போ என்ன கிடைக்குது? சிஜி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அவ்வளோதான். யூனிவர்சல் செட்டோட கம்பைன் பண்ணி எழுதுனா முடிஞ்சு போச்சு. A dash the whole dash. ஆ, என்ன வரும்? A ஏ B டேஷ் F H. என்ன சொல்லுமா? B D F H sir. ஆமாம், அதனோட காம்ப்ளிமெண்ட், அதனோட காம்ப்ளிமெண்ட் எகைன் ஏ தான் வரும். இது ஃபார்முலா ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதனோட ஃபார்முலா இதுதான். அப்போ இது எக்ஸாக்டாக ஏ தான் வரும், இது எக்ஸாக்டாக என்ன கிடைக்கும்? பி தான் வரும். சரிங்களா? ஓகே சார். செக் வேணும் பண்ணி பார்த்துக்கோங்க. ம்.
ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டு போடுறான். இல்ல சார். Leaders B. ஓகே சார். டன்னா பொறுத்தவொன்னும் ஓகேவா? எஸ் சார். ஓகே. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒன். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தான். ஆமாங்க சார். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்மா நான் வச்சுங்க. அதில் இந்த இப்படி தான் கேட்பாங்க, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கேட்டுருவாங்க, பார்த்து. ஓகே சார். எனக்கு ஒரு சின்ன கேள்விமா, இதை முடிச்சுட்டு இதுக்கு வென் டயக்ராம் போட்டு காட்டுறாங்க. ஓகே சார். இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கல, இதை கம்ப்ளீட் எஸ். பண்ணிட்டு யூனிவர்சல் செட் தெரியாது, ஜஸ்ட் ஒரு பாக்ஸுக்குள்ளார இதனோட வென் டயக்ராம் எனக்கு போட்டு காட்டுங்க. ஓகே இதுக்கு சார். நம்ம வென் டயக்ராம் இன்னும் போடுறதில்ல, இப்போ போட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக. ஓகே சார்.
ஓகே சார். ஃபிஃப்த் ஒன் முடிச்சிட்டேன் சார். அந்த வென் அந்த அனுப்பிட்டேன். வென் டயக்ராம் அனுப்பிட்டியா எனக்கு? ஆமாங்க சார். சூப்பர், வெரி குட், கரெக்ட் டயக்ராம். சரி, அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்தது. சரி, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதான். இப்போ எதுக்கு இந்த வென் டயக்ராம் ட்ரா பண்ணணும்னு சொன்னது உனக்கு வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தா தெரியும். டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னவா இருக்கும்? y minus x சார். y minus x. கரெக்ட் ஆன்சர். அது வந்து ஒரு நிமிஷம். x union b the whole dash. ம் ம் இதுதான் சார் எக்ஸ் சிமெட்ரிக் ஆ டிஃபரன்ஸ். அவ்வளோதாங்க. அதுக்கு தான் ட்ரா பண்ணி இது மட்டும் டவுட்டாக இருந்ததா? சரி, ஓகே, கரெக்ட். சரி, இப்போ வென் டயக்ராம் இதில் எது உனக்கு கஷ்டமாக இருக்குதோ அதில் மட்டும் ஒரு 2 டயக்ராம் ட்ரா பண்ணணும். மற்றெல்லாம் போட்டுருங்க. இது நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, இது ஆல்ரெடி போட்டாச்சு, இது போட்டாச்சு. மற்றது எது போடலையோ அதில் இது ஒன்று 2 மட்டும் போட்டுக்கணும். இது போடல. இதனோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது போட்டு நினைக்கிறேன். இது போட்டுட்டோம். ஓகே. சரி டக்குன்னு ஃபோர்த் ஒன் போடுங்க. இல்லை எல்லாமே எது உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை என்ன டவுட் இருக்குதோ அதை மட்டும் போட்டுருங்க. ஓகே சார்.
இப்போ இது 2 செட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அடுத்து 3 செட் கான்செப்ட் பார்க்க போறோம் டக்குன்னு. இப்போ ஏபி ஓகே 2 செட் மட்டும் தான். சரி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த 3 செட்டோட கான்செப்ட் பார்த்தோம். முடிச்சிட்டேன் சார். முடிச்சாங்கண்ணே எல்லாமே போட்டு எடுக்குது. எஸ் சார். சரி டேகன். ஸோ ஆல்ரெடி நான் உனக்கு காம்படிட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அண்டு இது அசோசியேட் லா 3 லாவோட ஃபார்முலா கொடுத்துக்கிறேன் நான். நேற்று கிளாஸ் இருக்குது என்ன 3 லாவோட ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இல்ல சார். சரி காம்படிட்டிவ் லா இது வந்து காம்படிட்டிவ் லா என்ன சொல்றாங்கன்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்தது அசோசியேட் லா. அசோசியேட் லாங்கிறது 3 செட்டுக்கு உண்டானது. ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. சரிங்களா? ஓகே சார். யூனியனோட ஃபார்முலா இங்கே இருக்கும், இங்கே இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ ஓகே சார். காம்படிட்டிவ்லா ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கிடைக்குன்னா பி இன்டர்செக்ஷன் ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். அதே அசோசியேட்ல இங்கே என்ன கிடைக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன். சி. இதில் நல்லா செக் பண்ணிக்கோ. காம்படிட்டிவ் லாவுக்கும் அசோசியேட் லாவுக்கும் என்னன்னா இது 2 எலிமெண்ட், இது 3 எலிமெண்ட். ரெண்டுமே சிங்கிள் ஆப்ரேட்டர் எலிமெண்ட். இங்க பாருங்க இதுல சிங்கிள் ஆப்ரேட்டர் எலிமெண்ட். மல்டிபிள் ஆப்ரேட்டர் எலிமெண்ட்டுக்கு என்ன லான்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவுக்கு என்னன்னா 2 ஆப்ரேட்டருமே வரும். அப்படின்னா மீனிங் என்னன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. சரியா டக்குன்னு? ஓகே சார். அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் வச்சு பேசினா காம்படிட்டிவ் லா, அசோசியேட் லா, யூனியனா யூனியன், இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன். பட் கம்பைன் ஆகி வர்றது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவுக்கு வரும். சரிடாகன்னு? ஓகே சார். இதே பார்த்தீங்கன்னா டிமார்கன் லா. டிமார்கன் லாவுக்கு என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் ஃபார்முலா. சரியாம்மா? ஓகே சார். டிஃபரன்ஸ் ஃபார்முலா எப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி. இது வந்து டிமார்கன் லா. சரிங்களா? டிமார்கன் லாவுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஃபார்முலா வருது. அப்போ என்னன்னா ஏ டிஃபரன்ஸ் பி இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா யூனியன் என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ஷன் ஆகும். அப்போ ஏ இன்டர் மைனஸ் சின்னு வரும். சரிங்களா? ஓகே சார். அது இன்டர்செக்ஷன் என்ன ஆகும்? இங்கே இப்போ இன்டர்செக்ஷன் ஃபார்முலா எழுதுனா என்ன ஆகும்? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் என்ன ஆகுமா யூனியன் மாதிரி. சரிடாகன்னு? ஓகே சார். டிமார்கன் லா ஆல்ரெடி சிங்கிள் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க. சிங்கிளுக்குன்னா நம்மளோட யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்க. 2 செட்டுக்கு ஏ யூனியன் பி ஓல் டேஷ் அப்படின்னு என்ன கிடைச்சது? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அடுத்து என்ன கிடைச்சது? ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல் டேஷ் அப்படின்னு என்ன கிடைச்சது? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கிடைச்சது. பட் இங்கே 3 செட்டு இங்கே டிஃபரன்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? இங்கே டிஃபரன்ஸ் ஃபார்முலாவுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இதை ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்போ கொஞ்சம் இதுக்கு எலாபரேட்டாக இப்போ பார்க்க போகிறோம். மற்றபடி 2 செட்டுக்கு எப்படி போட்டு அதே இது 3 செட்டுக்கும் மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. சரி இது எப்படி நீங்கள் ப்ரூவ் தட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். மற்றபடி இந்த இதில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே சார். நோட் பண்ணிட்டு எடுக்கண்ணே? எஸ் சார். சரி இது எப்படி போடுவீங்கன்னு இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை எடுத்து போடுங்க. எல்லாமே போடணும்னு ஓகே டைம் பார்த்து.
சார் கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கோங்க சார். ஒரே நிமிஷமா. என்ன ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டியா இல்லை அதில் டவுட் இருக்குது உனக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டேன், ஆனால் கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கோங்க சார். ஓகேம்மா. 1 2 3 4 எல்லாத்தையும் யூனியன் போடுறோம். யூனியன் 1 2 3 எஸ் வரை இருக்குது. யூனியன் 1 2 4 வரும், 5 வரும், 6 இல்லை 7 9 வரும். 1 2 5 7 9 11 14. ஃபர்ஸ்ட் ஒன்று 11 14 இருக்குதா? 11 இருக்குது. ஓகே எடுக்கணும், கரெக்டு. அண்ட் செகண்ட் ஒன் இன்டர்செஷன் காமன், மூணுக்குமே காமன் பார்க்கணும். மூணுக்குமே காமன் யார் இருக்கிறா? 5 இருக்கிறா, 5 இருக்குது, 5 இருக்குது. அடுத்தது 7 இருக்குது, இந்த 7 இல்லை. அடுத்து 9 5 5 2 5ன்னு நினைக்கிறியா? 2 5 கரெக்டா? மூணுக்குமே காமன்ரா. ஆமாங்க சார். 2 and 5 தாங்க சார். இல்லை 2 5ன்னு எழுதிக்கிற. ஓ சிக்கு நான் ஆருக்கு பார்த்துட்டேன். சாரி இங்கே எஸ்ஸுக்கு தான் இருக்குதுங்க. ஓகே, எஸ்னா இங்கே 2 இருக்கிறான், இங்கே 2 இருக்கிறான், 2 இருக்கிறான். அடுத்தது இங்கே 5 இருக்கிறான், இங்கே 5 இருக்கிறான், 5 இருக்கிறான். அடுத்தது வேறு என்னாச்சு? 7 இல்லை, 9 இல்லை. அவ்வளோதான். ஓகே கண்ணு, கரெக்டாக கண்ணு. ஓகே சார். அடுத்ததுக்கு என்ன ஆன்சர் எழுதிக்கிறீங்கன்னா 3 5. இதனால 3 5 வந்து என்ன கொஸ்டின்? ஆக்சுவலாக கொஸ்டின் எழுதியிருந்தீங்கன்னா நான் அப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். கியூ இன்டர்செக்ஷன் எஸ், கியூ இன்டர்செக்ஷன் எஸ் அண்ட் ஆர். இது மூணுக்கும் காமன் யார் இருக்கிறா? பார்த்திங்கன்னா 2 2 இல்லை, 3 3 3 இருக்குது. அப்போ 3 வந்துச்சு. அடுத்தது 5 5 5 3 5. அடுத்தது 9 9 9. அப்போ 3 5 தான் எழுதியிருந்தியா? ஆமாங்க சார். ஓகே எடுக்கிறேன், கரெக்டாக ஆன்சர். ஓகே சார். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறா. நீ ஜஸ்ட் வேல்யூ எழுதுனா போதும், மற்றபடி நீ எது வேல்யூனா ஃபார்முலா எழுதுனா போதும், மற்றபடி நீ எதுவுமே இதில் பண்ண தேவையில்லை. சரியா? ஓகே சார். இப்போ என்னது இங்கே 2 7. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ரியல் நம்பர்ன்ட்டான். இந்த 2 7க்கு ரியல் நம்பர் எவ்வளோ இருக்குது? இன்ஃபினிட்டி வேல்யூஸ் இருக்கும். கரெக்டா? ஆமாங்க சார். இதில் ரேஷனல் நம்பர் இருக்கும், இரேஷனல் நம்பர் இருக்கும். கரெக்டுங்களா? கியூங்கிறது ரேஷனல் நம்பர், அதே 2 கரெக்டுங்களா? அப்போ இதில் 2 இதில் வந்து இதாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ என்னது தெரிஞ்சிச்சு, ஒரு ஐடியா, ஒரு லைன் போட்டு தெரிஞ்சுட்டேன். இப்போ என்ன வேணுங்கிறாங்க? காம்யூட்டேட்டிவ் லா ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு கேட்குறான். சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிங்க பி யூனியன் கியூ. அதனோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்னு செக் பண்ணிக்கோங்க. இது எது சூப்பர் செட்டுன்னு பார்த்துங்க, எது சப் செட்டுன்னு பார்த்துங்க. அப்போ பிங்கிற வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ பி யூனியன் கியூ என்ன கிடைக்கும்? பி தானே கிடைக்கும். ஆமாங்க சார். அப்போ கியூ யூனியன் பி என்ன கிடைக்கும்? பி தானே கிடைக்கும். ஆமாங்க சார். அப்போ காம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை. கரெக்டா? ஓகே சார். அடுத்து என்ன கேட்குறேன்? இன்டர்செக்ஷனுக்கும் காம்யூட்டேட்டிவ் லா கேட்குறேன்னா, அப்போ இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்கும்? பி இன்டர்செக்ஷன் கியூ என்னடா கிடைக்கும்? ரியல் நம்பருக்கும் ரேஷன் நம்பருக்கும் காமனாக என்ன இருக்கும்? ரேஷன் நம்பர் தான் இருக்கும். அப்போ கியூ தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ கியூ இன்டர்செக்ஷன் பிக்கு கியூ தான் கிடைக்கும். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ இதில் பிட்வீன் வேல்யூஸ் எவ்வளோ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. பிஆர் தான் வரும், அதாவது ரியல் நம்பராக இருந்தால் இன்ஃபினிட்டி வேல்யூஸ், ரேஷன் நம்பராக இருந்தால் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அப்போ சாட்டிஸ்ஃபை. ஓகே. செகண்டுக்கு பெருசாக நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன வேல்யூ வரும் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டீங்கன்னா போதும். ஓகே சார்.
இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறாங்க. வெரிஃபை அசோசியேட் தான். அசோசியேட்டாக எதில் பொறுத்த வரைக்கும்னா யூனியன் செட்டுக்கு இன்டர்செக்ஷனுங்கிறது யூனியன் இருக்கு. அசோசியேட்டாக தெரியுங்களா? ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. யூனியன் சி. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ப்ராக்கெட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏவோட வேல்யூ பார்க்கணும். இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கோங்க கம்ப்ளீட் பண்ண முன்னாடி. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிங்க. ஆர்ஹெச்எஸ் இதை கண்டுபிடிச்சு முன்னாடி வச்சுங்க. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் செக் பண்ணால் நம்மளுக்கு ப்ரூஃபா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சரியா? போட முடியுமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல சார். QS சார். எதுக்குமா? QS 3 third one. தேர்ட் ஒன் யூனியன் தானே கேக்குறாங்க. ஓ யூனியன். நீங்க இன்டர்செக்ஷன் போட்டுக்கிறீங்க. ஓகே, அது இருந்துட்டு போகுது. அப்ப யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் வேணும் நீங்க எழுதிங்க. இன்டர்செக்ஷன் மேபி நீ இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும் நீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். QS இருக்குது, இதுக்கு QS இருக்குது, இதுக்கு QS இருக்குது. அப்ப இன்டர்செக்ஷன் கரெக்டா இருக்கு. LHS RHS. யூனியன்ங்கிறது எல்லா எலிமெண்ட்டுமே வரும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா PQRல எல்லாமே என்ன இருக்குது காமனா இருக்குது. எல்லா எலிமெண்ட்டுமே வரும். ரிப்பீட்டட் எலிமெண்ட் மட்டும் எழுதாத. ஒரு டைம் எழுதணும் போதும் ரிப்பீட்டட் எலிமெண்ட். எஸ். So MNPQST. அவ்வளோதாங்க. சரி, ஓகே. அப்போ இதை போட்டுருங்க. இதை திரும்ப பார்க்கணுமா? ப்ராப்பர்ட்டி அசோசியேட் இன்டர்செக்ஷன் வச்சு போட்டுருவீங்க. கரெக்டா? எஸ் சார். போட்டுருவீங்களா? தேவையில்லையா? இல்ல போட்டுருவேன் சார். போடுறியா? சரி, போட்டுடுறோம். டவுட் இருந்தா கேட்டு போடுமா? ஓகே. ரூட்ல வருது, ஸ்கொயர் ரூட்ல வருது. டவுட் இருந்தா பாரு. என்ன பாரு. root 2 root 3 root 5 சார். ஓ, இன்டர்செக்ஷன் மூணுக்கு காமன் அப்படிதானே? ஆமாங்க சார். இல்ல ரூட் 2 பி இல்ல. இல்ல ரூட் சாரி root 5 root 2 root 5. இல்லடா, பி இல்லாதது சொல்றேன். ரூட் 2 வராது. ரூட் 3 இதுல இல்ல. root 5 மட்டும் தான் சார். அதான் கேக்குறேன். அது செக் பண்ணிக்கோ. நான் அனுப்ப ஒரு டைம் அனுப்பி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ரூட் 5 அவ்வளோதான். ரூட் 5 மட்டும் தான் காமனா இருக்குது. அப்போ LHS ரூட் 5 தான் வரும், RHS ரூட் 5 தான் வரும். ஆமாங்க சார். வெரிஃபை அசோசியேட்ல ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் இது செட்ல என்னென்ன எலிமெண்ட் வரும்னு பார்த்துக்கலாங்க. ஏங்கிற செட்ல என்னென்ன வரும்? 0 1 2 3. 2 பவர் n சொல்லிட்டாங்க. 2 power n. இது 0 1 2 3. இது வேல்யூ இங்க அப்ளை பண்ணி சொல்லணும். இந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணி சொல்லணும். ஓகே சார். அப்போ 1 2 4 8. ஆமாங்க சார். செக் பண்ணிக்கோ. அதே மாதிரி இதுக்கு என்ன கிடைக்கும்? பிங்கிற செட்டு. இது ஹோல் நம்பர், இது நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் என்ன கிடைக்கும்? 1 வந்து 4. 1 2 3 4. அப்போ என்னாச்சு? இங்கே 2n அப்ளை பண்ணுவீங்க. 2n ன்னா 2 4 6 8. ஓகே. அடுத்து சிங்கிறது அவனே கொடுத்துட்டான். சரி, இப்போ வந்து என்ன கேட்குறான்? இன்டர்செக்ஷன் கேட்குறான். இன்டர்செக்ஷன் அசோசியேட்லாம் கேட்குறான். கம்ப்ளீட் பண்ணுறேன்.
சார். எல்லாத்தையும் காமனாக 2 தான் இருக்குதா? ஆமாங்க சார். 2 2 2 4 இதில் இல்லை. ஆமாம் 2 தான் வரும். ஏன்னா இதில் சிங்கிறதுல 4 இல்லை. ஓகே தானேம்மா? கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறேன். எஸ் சார். எது டவுட் இல்லை இல்லை? இல்லை சார். சரிம்மா. சார் அடுத்த எக்ஸசைஸோட கான்செப்ட் செக் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ண முடியுமா பார்க்குறாங்க. Using adjustment diagram, find the following set. A difference B என்ன கேட்குறோம். இந்த செட் யூஸ் பண்ணிட்டு கேட்குறோம். இந்த வென் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏய் பேசாதீங்களா? போட முடியுது என்ன? எஸ் சார். போடும்போது டவுட் இருந்தால் சொல்ல உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். So B union C dash. இது டவுட்டா? ஆமாங்க சார். பி யூனியன் சி என்ன வந்தது? பி யூனியன் சி வேல்யூ சொல்லு. 5 7 8 5 7 இல்லை எல்லாத்தையும் சொல்லு. 5 7 8 minus -3 0 0 3 3 2 -2 -1. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ யார் இருக்கிறா? 4 6 1 2. அதான் அதனோட வேல்யூ. ஓகே சார். இதுக்கு போட்டு இதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டியா? 4 6 4. கரெக்டுமா. 4 6 மட்டும்தான்.
4, 6 minus 1, sir. இன்னொரு சொல்லு 4, 6 minus 1, 3. ஓ ఇంకో అడిగిదా 4 6 minus 1 3 ஆமாம் இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்கு கரெக்ட் இருக்கு 4 6 நல்லா இருக்கு கொஸ்டின் மைனஸ் 1 3 ஓகே இருக்கு இது டிஸ்ட்ரிபியூட்டர்ல வெரிஃபை பண்ணி சொல்லிருப்பாங்க ஓ எனக்கு அது வந்து நீங்கள் பர்சனலாக போட்டுக்கங்க இது ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து போட்டது இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம் இருக்குது Okay, sir. எயித் இந்த 4 கொஸ்டின் பாருங்க அதில் என்ன டவுட் மற்ற என்ன திரும்ப அதே ப்ரூஃப் தான் வரும் அது போட்டுருவீங்க நினைக்கிறேன் கரெக்டாக தேடிக்கு இது வேணுமா தேடி போட்டுருவீங்களா போட்டுருவேன், sir.
ஒரு 1/2 மணி நேரம் இருந்தது. என்ன அவசரமா? கொஞ்சம் வெக்கல இருக்குது. அப்படியே சரி பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம். 2 நிமிஷம். ஃபிஃப்த் போட்டியோட கடை போட்டுட்டு இருக்கேன் சார். ஃபிஃப்த் போட்டுட்டேன் சார். அது டவுட் இல்லை இல்லை அது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது டிமார்க்லாம் நான் வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷன் இந்த ஐடியாவுக்கு பேர் வந்து டிமார்க்லாம் 2 ஈக்குவலாக இருக்குது. ஓகே சார். இதுக்கு வேலையை கண்டுபிடிக்க முடியுதுல்ல? முடியுது சார். ஓகே. Hey, how's it going?
எத்தனாவது கொஸ்டின் போடுறாங்கன்னு சார் 8th ஒன் சார். 8th ஒன் வந்துட்டியா? நம்பர் கல்லே பிடிக்க முடியுதுல்ல? முடியுது சார். ஓகே டேவிட், ஓகே கம்ப்ளீட் பண்ணு. ஓகே சார். ஓகே டேவிட், எது டிஃபிகல்ட்டாக எதுவும் இல்லைல்ல? இல்லை சார். சரிண்ணே. சரி, இனிமேட்டு இது கொஞ்சம் ஃபார்முலாஸ் சொல்லுவாங்கண்ணே. இது கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்துக்கங்க. கொஞ்சம் தியரிட்டிக் கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமேட்டிக் வேணால் பார்க்கலாம். நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார். கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக் கொஸ்டின் வரணும்ண்ணே. சரிங்களா? ஓகே சார். ஸோ கொஞ்சம் மேலே ஸ்கோர் பண்ணுங்க சார். இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களா ஃபார்முலா? எழுதிட்டு இருக்கேன் சார். ஒரு நிமிஷம். கொஞ்சம் புரியல கேட்டு எழுதிக்கணும். நம்ம ஆல்ரெடி வென் டயக்ராம் போட்டது தான். வென் டயக்ராம் போட்ட ஐடியா வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி போட்டுடலாம். ஓகே சார். ஓகே சார். சரி, ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். இது முடிக்க ஆரம்பிச்சு. என்ன பியூக்கு ஃபார்முலா தெரியுமில்ல? தெரியும் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 63 சார். கம்மி பண்ணுறேன். இது போட முடியுமா? 6 ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. 46 minus 40. ஓகே. இது கடகடன்னு போட்டு போட்டோம். இது உங்களுக்கு 1 மார்க் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கேட்டாங்க. ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்ச போது கடகடன்னு போட்டுடலாம். அப்படி தானே? ஆமாங்க சார். 75 இது 65 இது என்ன ஆகும்? n of a மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. ஓகே, அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா பார்த்துட்டு கடகடன்னு அப்ளை பண்ணி போட்டுடலாம்.
20 சார் அது. ம் இது வந்து 25. ஓ எல்லாம் முடிஞ்சதா? இல்ல ஃபர்ஸ்ட் சார் ஒன் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிருக்கேன் கரெக்டா? ம் ஆமாங்க சார். 20 இது வந்து 25 ஆமாங்க சார். ம் 45 சார். ம் 10 சார். இது ம் 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 35. ம் ஓகே 10 சார். இல்லடா இது எப்படி 10 கிடைக்கும்? யூனியன் அதிகம் தான் ஆகும். 10 தான் வருதா? ஒரு நிமிஷம். யூனியன் கேட்குறேன். ஆக்சுவலாக இது ரெண்டையும் ஆட் பண்ணி 25 தான் மைனஸ் பண்ணுவேன். 90 பக்கமாக வரும் பாருங்க. So actually 25 is equals to 50 plus 60. ஆஹா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? n of a union b equal to n of a plus n of b. Oh, okay, okay. ஆமா சார் 90. ம் ஓகே 25. ம் ஓகே 3 சார். 3 73 ஓகே எடுக்கணும். ஆமா 27 and 40. அவ்வளோதான் சூப்பராக போட்டிங்க. சரி சார் கடைசி ஒரு 2 கொஷின் ஒரு மேபி 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்தில் இது 2 கொஷின் முடிச்சுட்டு நினைக்கிறேன். எக்ஸசைஸில் இருந்தது கம்ப்ளீட் பண்ணுறேன் கிடைக்கிறேன் 10 பண்ணும். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் இதில் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குது. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முடிச்சுட்டா நம்மளுக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்துடும். இது 2 கொஸ்டின் முடிச்சுட்டாங்கன்னு பார்க்கலாம். ஓகே சார்.
A intersection B வந்து 15 சார். என்னோட கண்ணு A intersection B A intersection B 50 வருதா 15. 1 பை ஆமாங்க செக் சார். பண்ணிக்கிறேன் 20 பை 40 60 பை 15 கரெக்டுமா கரெக்டுமா ம் அப்புறம் யூனிவர்ஸ் வந்து 65 சார். கரெக்டுமா இதுவும் சேர்ந்தது கரெக்டா ஆமாங்க சார். ம் 60 ம் ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சுட்டேன் செகண்ட் ஒன்று வந்து ஒரு நிமிஷம் சார். B வந்து 400 சார். பார்க்குறேன்டா நானும் செக் பண்ணுறேன் ஆக்சுவலாக 500 மைனஸ் 300 ப்ளஸ் 50 வருதுல்ல 400 வரும் செக் பண்ணு இங்கே 50 இருக்குதுண்டா கண்ணு ஆமாங்க சார். இது 500 அப்போ 500 மைனஸ் 300 அண்டு ப்ளஸ் 50 அப்போ 550 மைனஸ் 300 250 டவுட்டா மிஸ்டேக் இது பண்ணி தான் அனுப்புறியா பார்க்குறேன் ஒரு நிமிஷம் சார். இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணு ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும் என் ஆஃப் ஏ யூனியன் பி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே இன்டர்செக்ஷன் வந்தாலும் உனக்கு கரெக்டாக தானே வரும் இன்டர்செக்ஷன் மட்டும் என்ன தப்பாகுது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன என் ஆஃப் ஏ ஓ ஓகே ஓகே புரியுது சார். எது போட்டாலும் உனக்கு அதுதான் வரப்போகுது ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமாங்க சார். ஓகே ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி போடணும் ஓகே சார். ஏ யூனியன் பி செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் ஓகே அதே சார். மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ஸோ ஓகே கரெக்ட்மா
ஓகே சார் வந்துருச்சு சார். சரி சூப்பர். சார் இப்போ 2 செட்டோடது இது பார்த்தீங்க 3 செட்டுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது ஒன்று கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ண சொல்லிக்கிறோம். 3 செட்டாக இருந்தால் இதுதான் ஃபார்முலாங்கிறோம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது நீங்கள் 2 செட்டு பார்த்தீங்க கரெக்டுங்களா? இப்போ 3 செட்டுக்கு என்ன ஃபார்முலா? n of a plus n of b plus n of c மைனஸ் டபுள் இன்டர்செக்ஷனோடது ப்ளஸ் ட்ரிபிள் இன்டர்செக்ஷனோடது. இதுதான் ஃபார்முலா. சரிடாங்கன்னு ஓகே சார். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுலேருந்து இதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறோம். போட முடியுமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஒரே நிமிஷம் சார். ஃபைவா சார் ஃபர்ஸ்ட் ஒன்? ஒரு நிமிஷமா. எண்ட் ஆஃப் ரிசல்ட் 5 கேட்குறியா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாமா? மூணுக்குமே இல்ல ஒரே நிமிஷம் சார். டி ஒன்று இருக்குல்ல, அப்போ 1 2 3 4 5 இன்னொன்று 6 இல்ல சார் 7 சார் 7 வருது. இன்னொரு எலிமெண்ட் எது? கட்சி 2 4 5 டி 1 6 7 எப்படி வருது கண்ணு? வேற என்ன செய்யுது? ஏ பி பி 7 கரெக்ட் இருக்கணும். நீங்கள் ஒரு பிங்கிற ஒரு எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், நீங்கள் டிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், மற்றெல்லாம் 7 இருக்கிறது இருக்குது. அப்போ 7 எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 5. அப்போ இது ஒன்று 6, இது ஒன்று 7 கரெக்டுங்களா? அப்போ லெஃப்ட் சைடு வந்து எனக்கு 7 எலிமெண்ட் கிடச்சிச்சு. அதே மாதிரி ரைட் சைடு நீ செக் பண்ணும்போது 7 எலிமெண்ட் கிடைக்கும். இதே ஐடியா தான் செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். சரியாம்மா? ஓகே சார். இப்போ இங்கே சும்மா ரப்பாகவே போடலாம், ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் தானே. 1 3 இது ஏல வந்து 3 எலிமெண்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் யார்? 2 அண்டு 6. அப்போ 2 3 + 2 வந்து 5 கரெக்டா? அப்போ இங்கே ஒரு 7ங்கிற ஒரு எலிமெண்ட் அடிஷனல் ஆகுது, மற்றதில் இருக்கிறதா இருக்குது. அப்போ என்னாச்சு? 5 1 6. அப்போ இதனோட ஆன்சர் என்ன? செகண்ட் ஒனுக்கு வந்து 6 லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடுக்கு உனக்கு 6 தான் வரணும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. சரி ஓகே சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். ஒரு கம்ஃபர்டபுளாக தானே இருக்கிறீங்க?